வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களை சொல்ல உங்கள் முன்னிலையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அற்புதத்தை நாம் கேட்போம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில் செய்திருக்க அற்புதம் எனக்கு சொல்லதுக்கு வர்றதுக்கு அற்புதம் செய்திருக்காரு. ஆனாலும் சொல்லதுக்கு ஒரு தயக்கமாக தான் இருந்தது. கடவுள் 10 பேருக்கு சுகம் கொடுத்த இடத்துல ஒரு ஆள் தான் நன்றி சொல்லிச்சு. அதுபோல் அந்த நினைவை நினச்சி தான் நான் இதுவரை சொல்லணும்னு ஆசையாக இருந்தாலும் சொல்லாமல் இருக்கேன். எனக்கு அறிவு வந்த நாளில் இருந்தே எனக்கு இந்த கர்ணியா நோயினால நான் கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டவர் எனக்கு 26வது வயசில் ஒரு ஆப்ரேஷன், 28வது வயசில் ஒரு ஆப்ரேஷன், 30வது வயசில் ஒரு ஆப்ரேஷன், 3 ஆப்ரேஷன் எனக்கு நடந்தது. தேயிலை எஸ்டேட்டில் நான் வேலை செய்யும்போது நல்ல கஷ்டமாக இருக்கும். 10 தேயிலைக்கு முன்னாலே நான் படுத்துருவேன், எனக்கு முடியாது. அப்போ பக்கத்தில் உள்ளதோ தான் எங்களுக்கு உதவி செய்து எடுத்து எப்படியாவது காப்பாற்றி எடுத்து அந்த நேரம் நல்ல கஷ்டமாக இருந்த நேரம் வேலை செய்து எங்களை குடும்பம் நடத்துறதுக்காக ஆண்டவர் வச்சார். எனக்கு புருஷனுக்கு நல்ல சுகம் இல்லை, ஒரு அலர்ஜி ஆயிடுச்சு. குழந்தைகள் பிறந்த நேரத்தில் இருந்தே இதுவரையும் வேலைக்கு போக முடியாத இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த நேரத்தில் இப்போ கொஞ்ச நாள் கொண்டு கொஞ்சம் போல கிருஷி செய்தது போல இங்கே வந்த பிறகு தான் செய்திருக்கு. அங்கே வச்சு எனக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது. திரும்ப இனி சுகம் எல்லாம் ஆகி பிள்ளைகளெல்லாம் நல்ல கஷ்டமாக இருந்த நேரத்தில் எப்படியாவது அக்கா தங்கச்சிக்க உதவினாலே எப்படியாவது நாங்கள் நல்ல முறையில் வளர்ந்து அழகாக வந்துட்டு இருக்கோம். வந்திருக்க நேரத்தில் என்ன செய்ய தெரியுமா, திரும்ப எனக்கு இனி நோயில் சொல்லி 28வது நாள் வேலைக்கு போக வேண்டியது வந்து. இந்த 30வது வயசில் எனக்கு ஆப்ரேஷன் செய்த பிறகு குடும்ப கஷ்டத்தினால நான் 28வது வயசில் 28வது நாள் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போய் திரும்ப அந்த எஸ்டேட்டில் மழையும் பிளாஸ்டிக் தாளெல்லாம் வச்சு கட்டி எடுத்து எல்லாம் போகிறதுனால திரும்பியும் பழுத்து திரும்ப ஆஸ்பத்திரியில் போய் மருந்து எடுத்திருந்தாரு. ஒரு நாளும் குறையில்லை. திரும்ப எனக்கு ஆப்ரேஷன் செய்த அந்த ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அந்த அவிய நர்ஸு என்னிட்ட சொன்னாங்க, நீங்கள் திரும்ப முதல்ல ஆப்ரேஷன் செய்த ஆஸ்பத்திரிக்கு போங்க. முதல்ல ஜார்ஜ் ஆஸ்பத்திரியிலையும் செய்தது, 2வது நான் செய்தது ஜெயசேகரன், 3வது நான் எஸ்டேட்லேருந்து வேலை செய்ததுனால மெடிக்கல் காலேஜில் நானே போயிட்டேன். யாரையுமே கூப்பிடல. எனக்கு அவ்வளோ வலியாட்டும் கஷ்டமாட்டும் இருந்ததுனால திரும்ப இனி எல்லாம் முடிஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திரும்ப எனக்கு 28வது நாளே நான் வேலைக்கு போய் எனக்கு நல்ல வெயிட்டெல்லாம் தூக்கி 50 கிலோ 60 கிலோ 40 கிலோன்னு சொல்லி வெயிட்டெல்லாம் தூக்கி எடுத்து திரும்பியும் இந்த ஹெர்னியா நோய் திரும்பியும் வந்துடுச்சு. வந்த பிறகு நான் ஆர்ட்டையுமே சொல்லவோ எடுக்கவோ பிள்ளைகள்கிட்டையோ ஒருத்தர்கிட்டையுமே நான் சொல்லவே இல்லை. எனக்கு திரும்ப 63வது வயசு, இப்போ எனக்கு 66வது வயசு. அந்த 63வது வயசில் திரும்பியும் எனக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது வந்து இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் போய் எனக்கு பிள்ளைகள் பக்கத்தில் இல்லை, மகா தான் இருந்த. மகா என்னைய 2-3 ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். ஒரே வாந்தி. திரும்ப எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது, எழும்பி இருக்க முடியாது. ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொன்னால் எனக்கு தண்ணி ஒன்றும் குடிக்க முடியாது, ஒரே சரத்தெல்லாம் இருந்தது. திரும்ப எனக்கு அந்த அதில் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டு அவ திரும்பியும். அப்போ எனக்கு இந்த 3 ஊசி போட்டுருக்கு குறுக்கல, அதனால தான் கஷ்டம். எனக்கு ஆப்ரேஷன் செய்த பற்றி கூட கவலை இல்லை. ஒரு செம்பு தண்ணி கூட முதல் நாளெல்லாம் எனக்கு 40 வயசுல எல்லாம் தூக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். குறிஞ்சி காலையில் நேரம் திரும்ப எல்லா வேலையும் செய்வேன். அதுக்கு பிறகு இப்போ ஆப்ரேஷன் என்னை ஆட்டோவில் கொண்டு போன அங்கே போகக்கூடிய நேரம் குமார் ஆஸ்பத்திரிக்கு போவோம், கர்ணியாக்கி கொள்ளான்னு எல்லாரும் சொன்னாங்க. அங்கே போகக்கூடிய நேரத்தில் அந்த டாக்டர் எடுக்க முடியாது, போயிருங்க ஆசாரி பள்ளத்துக்கே போயிருங்க, ஒரு இடமும் வச்சுட்டு இருக்காதுங்கன்னு சொன்னார். அங்கே போய் பார்க்கக்கூடிய நேரம் எனக்கு குடல் வெட்டி எடுக்கணும்னு சொல்லியிருந்து. பிறகு ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப குடலையும் வெட்டி எடுத்து எனக்கு இவ்வளோ நாள் கூட என்ன இருப்பான்னு சொல்லவே முடியலை இந்த டாக்டர். எனக்கு குடலையும் வெட்டி எடுத்து நான் 7 நாள் எனக்கு தண்ணியே பிடிக்க முடியாது. ஆசாரி பள்ளம் டாய்லெட் தண்ணி தரல, ட்ரிப்பிலே போட்டுருக்கு. ஆசாரி பள்ளம் ஆஸ்பத்திரியில் உள்ள டாய்லெட்டில் உள்ள தண்ணி யாரையும் தெரியாமல் நான் நாக்கில் வச்சு அப்படி தொட்டு வச்சேன். அப்படி மரக்கட்டை போல் எனக்கு நாக்கு இருந்தது. அப்படி இருந்ததுக்கு ஆண்டவர் நல்ல இப்போ எனக்கு இருந்ததுக்கு நல்ல சுகம் தந்து என்னை டாக்டர் இவ்வளோ நாள் கூட என்ன சொல்லலை. ஆனாலும் எனக்கு 66வது வயசு நடந்துட்டு இருக்குது. என்னை ஆண்டவர் இதுவரை காப்பாற்றி இருக்காரு, கடவுளுக்கு நன்றி. அதுபோல் எனக்கு மகளுக்கு திடீர்னு 1 வருஷத்துக்கு முன்னால் யூட்ரஸில் கட்டின்னு சொல்லியிருந்து
அந்த கட்டிக்காண்டி ஆண்டவரை வேற ஒரு கட்டியும் இல்லாமல் இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் இங்கே சிஸ்டர்கிட்ட விட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு நாங்கள் என்ன செய்தோம், ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்கே போய் கொஞ்சம் வெட்டி எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அனுப்பிட்டு திரும்ப ரிசல்ட் வந்தது, நல்ல நார்மல் கட்டி தான், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. 1 வருஷம் கூட போட்டு 1 வருஷம் கழிஞ்ச பிறகு ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லியிருந்து. அதுபோல் நாங்கள் 1 வருஷம் கழிஞ்ச பிறகு திரும்ப போய் பார்க்கும் போது கட்டி சுருங்கி இருந்துன்னா செய்யாண்டான்னு சொன்னாவ, வளர்ந்துருந்தா செய்யணும்னு. திரும்ப போய் பார்க்கக்கூடிய நேரம் கட்டி வளர்ந்துருந்து. அப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்து. சொன்ன பிறகு நாங்கள் ரத்தம் வேணும்னு சொல்லியிருந்து. பிள்ளைகளும் பக்கத்தில் இல்லை, அவளுக்குள்ள ரத்தம் இல்லை, அதனால இந்த குரூப் ரத்தம் கிடைக்கல, அதனால கண்டிப்பாக ரத்தம் வேணும்னு. அப்போ எனக்கு மகன்கிட்ட இல்லை, நாங்கள் சொன்ன உடனே சொன்னால் அந்த அவளுக்கு மகளுக்கு 18 வயசு ஆயிட்டா, 18 வயசு ஆனால் தான் ரத்தம் எடுக்க முடியும்னு சொன்னால் கொஞ்சம் தகையாமே இருக்குது, ஆனாலும் எடுக்கலாம். வேற ஆளுக்கு ரத்தம் அடைக்கிறதுக்கு அவளுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லாமல் இருந்து, ஏசப்பா எனக்கு ரத்தம் அடைக்காமலே எனக்கு ஆப்ரேஷன் நடக்கட்டும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ எனக்கு மாதா டிவியில் எப்பவும் நற்கரணை அவைய பிக்கும் போது சொட்டு சொட்டா ரத்தம் படியும். எப்பவுமே நினைப்பேன், ஆண்டவரே இதில் 1 துள்ளி ரத்தம் தந்தா, நீர் 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்துக்கிட்டு 12 கூட மீதியும் எடுத்துற ஏசப்பா, இதில் 1 துள்ளி ரத்தம் தந்தா என் பிள்ளைக்கு ஆப்ரேஷத்துக்கு தெரிஞ்சு மீதியும் வருமே அப்பான் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஒரே ஜெபம் மாட்டு நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும். திரும்ப ஆப்ரேஷன் யாரும் வர ரத்தம் வேணும்னு கேட்டவியா, திரும்ப ஆப்ரேஷத்துக்கு ரத்தம் வேண்டாம், தேவையில்லை அப்படி சொன்னாவ. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேவ சகாயம் பிள்ளை நான் முடியாது வர நினச்சிருந்தேன், என்னால் நடக்கணும் முடியாது. அந்த நேரங்களில் கோயிலுக்கு ஒன்றும் போக முடியாது, ஆப்ரேஷன் பண்ணி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவ்வளவு இருந்த நேரத்துலையும் நான் நினச்சேன் என்னால் முடியும்னா நான் தேவசகாயம் பிள்ளைகிட்ட தான் கேட்டிருந்தேன். தேவசகாயம் பிள்ளையே அந்த ஆப்ரேஷன் நேரத்தில் எனக்கு ராத்திரி போகக்கூடிய நேரம் ஆட்டோக்கார பையன் கூட சொன்னான், இன்னைக்கு ராத்திரி தான் நம்ம போயிருக்கோம், இனி நமக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் கண்டிப்பாக நடக்காது, நாளைய எப்பவும் நடக்குதோ இங்கே எல்லாம் உடனே நடத்தவும் மாட்டாவேன்னு. நான் தேவசகாயம் பிள்ளையெல்லாம் நினச்சிட்டு போனேன். அந்த நேரம் தேவசகாயம் பிள்ளையெல்லாம் மனசில் வந்தது. நினச்சிட்டு போனேன், ஆண்டவரே எனக்கு கூட நீங்கள் பாருங்க அப்பா, எனக்கு ஆரும் இல்லை, ஆசாரி பள்ளம் ஆஸ்பத்திரி நான் போயிட்டு இல்லை, எனக்கு தெரியாது. அதனால அங்கே போகக்கூடிய நேரம் அற்புதமாக அதிசயமாக 4 டாக்டர் இருந்து பேசிக்கிட்டே இருந்தாவ ராத்திரி. நாங்கள் இங்கேருந்து குமாரிலேருந்து போகக்கூடிய நேரம் ராத்திரி ஆயிடுச்சு. அங்கே போகக்கூடிய நேரம் உடனே என்னன்னு கேட்டாவ. அப்போ இந்த துண்டை கொடுத்த உடனே அவிய இந்த ஸ்கேனை கொடுத்த உடனே அவிய உடனே நாளைக்கு காலையிலே ஆப்ரேஷன் சொல்லி எனக்கு மறுநாள் காலையிலே ஆப்ரேஷன், எல்லா ஸ்கேன் இல்லை, இதுக்கு முன்னே ஆப்ரேஷன் பண்ணது எப்படி இருக்குன்னு தெரியாது. கேட்டாவ எனக்கு சொல்லக்குள்ள சக்தி இல்லை அந்த நேரம், அவ்வளோ இருந்து. அந்த இதில் ஒரு பெரிய என்னதோ கொண்டு போய் ஸ்கேன் போல எடுத்தாவ. எடுத்து அதில் பார்த்துக்கிட்டு அது கணக்காக்கி ஆப்ரேஷனை திரும்ப செய்தாவ. 4வது ஊசி போட்டிருக்கு. ஆரம்பரமா இருந்ததை விட எனக்கு ஆண்டவர் இப்போ அற்புதம் சுகத்தை தந்திருக்காரு. காலு எல்லாம் வலியெல்லாம் இருந்ததுக்கு கொஞ்சம் குறவுண்டு. கடவுளுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த சின்ன சாட்சியை முடித்ததுக்கு கடவுளுக்கு நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர்கள் எப்பொழுது என்னை பார்த்தாலும் தினமும் கோயிலுக்கு வருவாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. மகளுக்கு, பக்கத்தில் விட்டவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, இங்கே வரவங்களுக்கு, யாராவது சொல்ல கேள்விப்பட்டவங்களுக்கு, மாதா டிவியில் கேட்குற ஒரு சாட்சியத்துக்காக எத்தனை அற்புதங்களுக்காக இந்த தாய் எப்பவுமே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொன்னாங்க? இன்னைக்கு அவங்க அந்த வார்த்தையை சொல்லலை, ஆனால் அவங்க இந்த தேவ சகாயம் அற்புதத்தை செய்வார், இந்த தேவ சகாயம் நல்லது மாத்திரமே செய்வார், இந்த தேவ சகாயம் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையை அசைக்க முடியாமல் இவர்கள் வைத்திருந்தார்கள். அதன் பொருட்டு அநேகத்தை அவங்க பேசிக்கிட்டே அவங்க எப்போ பார்த்தாலுமே சாட்சி உள்ள ஒரு கருவியாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அதை இன்று உங்கள் முன் பதிவு செய்திருக்கிறார்கள். இதை விட மேலானதை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். சொல்ல பயமாக இருக்கிறது என்று இந்த கூட்டத்திலே பலர் நினைக்கலாம். அனைத்தையும் இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நம் உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கிற ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர், நம் புனிதரை சாட்சியாக கொடுத்த தேவன். ஆமா ஆண்டவரே, எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறேன், வல்லமையான காரியங்களை என் வாழ்க்கையிலே செய்திருக்கிறேன். அதையெல்லாம் சொல்ல நினைத்தால் எனது வாழ்நாளே போதாதப்பா.
இருந்த போதிலும் ஆண்டவரே என்னை மீண்டும் மீண்டுமாக தேடி வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றி புகழ்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதுமே இவ்வண்ணமே நான் உம்மை புகழ வேண்டும் என்று தாவீது அரசர் பாடிய அந்த திருப்பாடல் வரிகளை நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுப்போம். திருப்பலி முழுவதும், ஆராதனை முழுவதும் ஆண்டவரே, ஒரு முறை என்னை குறித்து பேசுவீர்கள் என்று காத்திருந்தேன். என்னை குறித்து மாத்திரமே பேசிக் கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்து போய்விட்டேன். ஒப்பு கொடுப்போம். எதையெல்லாம் ஆண்டவரிடம் பேச வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ, எதை குறித்து ஆண்டவர் உங்களுக்காக பேச வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்களோ, அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். உனக்காக நான் இருக்கிறேன், அஞ்சாதே, கவலைப்படாதே, திகையாதே என்று சொன்ன தேவன் நம்மை தேடி நம்மிலே குடிகொண்டிருக்கிற அற்புதமான அதிசயமான இந்த நேரத்திலே ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த புனிதரை நமக்கு தந்து அநேக அற்புத அதிசயங்களை செய்கிற போது இன்றைய மறைவுரலே ஆண்டவரே, பாருக்கு வழியாக நீர் அநேக வார்த்தைகளை எங்களுக்கு சொன்னது போலவே இருக்கிறது. நீங்கள் வேண்டும் போது, மன்றாடும் போது ஏதோ ஒன்று எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று பல நேரங்களில் வெறுமையோடு நிற்கிறோம். ஆண்டவர் எனக்கு செவி சாய்க்கவில்லை என்று வருத்தப்படுகிறோம். அதற்கு காரணம் நம்முடைய செயல்கள், நம்பிக்கையில்லாத தன்மைகள், அவரை விட்டு தூர போன தருணங்கள், ஆண்டவரை தேடாது இருக்கிற நமது உறவுகள், வாழ்வுகள் தான் காரணம் என்று இறை வார்த்தை சொல்லி தந்து நம்மை தியானிக்க தூண்டி இருக்கிறது. வல்லமையான வார்த்தைக்குள்ளே நாம் இணைந்து இருக்கிறோம். வல்லமையான தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த தேவன் தான் விடுதலை தரக்கூடியவர், அந்த தேவன் தான் வாழ்வு தரக்கூடியவர், அந்த தேவன் தான் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அந்த தேவனிடம் தான் நாம் தேடி வந்திருக்கிறோம். ஆமாண்டவரை, ஒரு முறை அல்ல, பல நாட்களாக வந்து கொண்டிருக்கிறேன். பல வாரங்களாக வந்து இயலாமையை குறித்து, எனது பாவங்களை குறித்து, எனது குடும்பத்தை குறித்து, எனது வாழ்க்கையை குறித்து எத்தனை எத்தனை தருணங்களை எல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அதிலே பல முறை தோல்வி அடைந்தாலும் கூட விழாமல் காத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று நம்முடைய உள்ளத்திலே ஓடுகிற சிந்தனைகளை ஆண்டவர் தடுத்து நிறுத்து. ஆண்டவர் நலமானவற்றை உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். இங்கே கூடியிருப்பவர்களுக்காகவும், திருத்தலம் நாடி வருகிற அநேக மக்கள் குடும்பங்களுக்காகவும், உலகம் முழுவதும் தேவா டிவி யூடியூபின் வழியாக ஆண்டவருடைய அருள் நம் புனிதர் வழியாக கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நிறைவான வழியிலே அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வரம் கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இறையாசி பெறுவோம். ஆமென்.